எத்திராஜ் மகளிர் கல்லூரியின் தாவரவியல் மற்றும் தாவர உயிர் தொழில்நுட்பத்துறை கல்வி அறிவையும் நடைமுறை அனுபவத்தையும் ஒருங்கிணைக்கும் நோக்கில் ஒரு நாள் பணிமனை பயிற்சியை ஏற்பாடு செய்தது. கட்டிங் எட்ஜ் மைக்ரோடோமி அண்ட் லூக்ரேட்டிவ் மஷ்ரூம் கல்டிவேஷன் என்ற தலைப்பில் இந்த பணிமனை டிசம்பர் 9, 2025 அன்று மெயின் ஆய்வகத்தில் அறை எண் 105 நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். இது திறன் மேம்பாடு மற்றும் அறிவியல் புதுமையை மையமாக கொண்ட உயிர்ப்பான கற்றல் சூழலை உருவாக்கியது. நிகழ்ச்சி ஒரு இனிய பிரார்த்தனையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தாவரவியல் மற்றும் தாவர உயிர் தொழில்நுட்பத்துறை தலைவர் மற்றும் எத்திராஜ் மகளிர் கல்லூரியின் முதல்வரும் செயலாளருமான டாக்டர் எஸ். உமா கௌரி அவர்கள் வரவேற்பு உரை வழங்கினார். முதல் தொழில்நுட்ப அமர்வு கோவூர், சென்னை சென்ட் ஜோசப் கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியின் உயிரி தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியரான டாக்டர் வி. ரகுபதி அவர்களால் நடத்தப்பட்டது. அவர் தொழில் முனைவோருக்கான காளான் சாகுபடி என்ற தலைப்பில் பயனுள்ள மற்றும் விளக்கமான உரையை வழங்கினார். டாக்டர் ரகுபதி அவர்கள் காளான் சாகுபடியின் அடிப்படை நிலைகளான மூலப்பொருள் தயாரிப்பு, சாகுபடி முறைகள், வளர்ச்சி சூழ்நிலைகள் மற்றும் பராமரிப்பு நடைமுறைகள் குறித்து விளக்கினார். மேலும் சிறிய அளவிலான தொழில் வாய்ப்புகளையும் அவர் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கைமுறை பயிற்சியில் பங்கேற்பாளர்கள் காளான் விதைப்பு செயல்முறையில் நேரடியாக ஈடுபட்டு கற்றுக்கொண்ட கருத்துக்களை நடைமுறையில் பயன்படுத்தினர். விதைப்பு செய்யப்பட்ட காளான் மாதிரிகள் மேலதிக கண்காணிப்பு மற்றும் வளர்ச்சிக்காக கல்லூரியின் காளான் சாகுபடி அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. இரண்டாவது தொழில்நுட்ப அமர்வை சென்னை மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியின் தாவரவியல் துறை இணை பேராசிரியரும் தேர்வு கட்டுப்பாளருமான டாக்டர் எஸ். ரவிசங்கர் அவர்கள் நடத்தினார். அவர் தாவரவியல் ஆய்வுகளில் மைக்ரோடோம் அடிப்படையிலான நிரந்தர ஸ்லைட் தயாரிப்பு என்ற தலைப்பில் விரிவான உரையை வழங்கினார். அவர் மைக்ரோடோம் கருவி, அதன் வகைகள், நுண்ணிய துண்டுகளை தயாரிப்பதில் அதன் முக்கியத்துவம் மற்றும் நிரந்தர ஸ்லைட் தயாரிப்பு முறைகள் குறித்து விளக்கினார். நிகழ்ச்சி சான்றிதழ் வழங்கும் நிகழ்வுடன் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து தாவரவியல் மற்றும் தாவர உயிரி தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியரான டாக்டர் எஸ். பிரியா அவர்கள் நன்றி உரையாற்றி இந்த பணிமனை ஒரு அர்த்தமுள்ள மற்றும் வெற்றிகரமான கற்றல் அனுபவமாக அமைந்ததை சுட்டிக்காட்டினார்.